ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரோன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க கிரம்பி கிராண்ட் அப்படின்ற ஒரு ஆபி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துன்னுக்கல இந்த கிழவி சாதாரணமான கிழவி இல்லை. நான் ஆசாசையாக கடைக்கு போய் பட்டர் பிஸ்கெட் வாங்கி டீயில் தொட்டு சாப்பிட்லான்னு வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். நான் கண்ணமைக்கிற நேரத்தில் இந்த கிழவி என்கிட்ட இந்த பிஸ்கெட்டை சுட்டுன்னு போயிடுச்சு. அதனால தான் இந்த கிழவிக்கிட்டேருந்து எப்படியாச்சும் என் பிஸ்கெட்டை மீட்டெடுக்க நான் இங்கே வந்திருக்கேன். அது மாதிரி நம்ம சேனலை யாரா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. சரி, கேமுக்குள்ளே போகலாம். காய்ஸ், இதான் அந்த கிழவியோட வீடு. இங்கேருந்து தான் நம்ம அந்த பிஸ்கெட்டை மீட் எடுத்துகிட்டு போகிறோம். கதுவே திறந்துரு. இது என்னடா இது? கிழவி இதில் தான் உட்காந்து வரும் போல். சரி, ஓகே, ஓடுறா. எப்படியாச்சும் அந்த பிஸ்கெட்டை எடுத்துக்கணும். பார்த்துட்டேன் இந்த பிஸ்கெட்டை. இதை ஜாடியில் வேறு போட்டு வச்சுருக்கேன் நீ. ஏய் கிழவி, என் பிஸ்கெட் எடுத்துன்னு போக வந்தால் உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? ஏய் ஓடுறா. இங்கே சாவி இருக்குது. இந்த சாவி வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரில. சரி, எடுத்துன்னு போவோம். ஓடுறா. மோசமான கிளவியாகுது. என் பிஸ்கெட்டு தானே நான் எடுத்துன்னு போவேன். அந்த அதுக்கு இப்படி தோற்றுது. திருட்டு கிளவி. நல்லா ஓடுறேன். வீடு ஃபுல்லாக கலராக இருக்குது. சரி, பின்னாடியே தோற்றின்னு வந்து அந்த சேரில் ஏறி கிளவி நம்ம அப்படியே மேலே போயிடுவோம். இது என்னடா இடம் பொழந்து வச்சுருக்கீங்க மொத்தமாக? சரி விடுங்கடா டேய். ஜம்ப்பு போடு. ஜம்ப்பு ஜம்ப்பு போடு. என்னடா இது திடீர்னு உடஞ்சிருச்சு. சரி, ஓகே, எப்படியா அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம். சரி, மேலே ஏறலாம். இது என்னடா இடம்? பொறுமையாக போனோம். குதி. என்னடா ஓரமாக போய் முட்டின்னுக்கிறான். எப்படியா அந்த இடத்துலேருந்து வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் ஆகுது. இது என்னடா எலிக்கு வைக்கிற ட்ராப்பெல்லாம் எனக்கு வச்சுருக்கீங்க. சரி, ஓரமாக போய்டும். ஓரமாக தானே போனேன். ஒருவேளை அந்த பக்கெட் நம்மளை தள்ளி விட்டுச்சு போல். பக்கெட்டெலாம் தள்ளி விடுது. இந்த தடவை அந்த வழியில் போக மாட்டேன் நான். அந்த பக்கெட்டு பொல்லாததாக இருக்கு. நடுவில் பூந்து போயிட வேண்டியதுதான். எப்படியா அந்த இடத்துல வந்து வந்துட்டோம். இது என்னடா எலிக்கு வைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு வைக்கிறீங்க. ஏய் ஓடு. இந்த கிழவிக்கு எப்படி இவ்வளோ ட்ராப் செட் பண்ணிக்குது? இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது கஷ்டம்தான் போல். ஒரு பிஸ்கெட் எடுத்துன்னு போக வந்தவனே இவ்வளோவா துன்புறுத்தோம். ஏய் ஓடுற. கால் முடியாத கிளவி இப்படி தொத்தின்னு வர வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, அந்த இடத்துலேருந்து எப்படியோ வந்துட்டோம். அந்த கிளவிக்கு கால் உடஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. அது ரொம்ப மோசமான கிளவி. அது வேகமாக வேறு வரும் என்னதான் கால் உடஞ்சிருந்தாலும். ஏய் ஓடு. மூஞ்சிலாம் பார்த்தீங்களா தொங்கி போயிருக்கு. எத்தனை வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்கோம் அது இந்த இடத்துல. ஓடு, ஜம்ப்பு. அவ்வளோதான், அந்த இடத்துல வந்து வந்தாச்சு. லிஃப்ட்டில் ஏறிடுவோம். ஏறு. ரொம்ப நேரமாக ஏறி நிற்குது. வழக்கம் போல் தான் எல்லா கேம்லேயும் இருக்கா மாதிரி. என்னடா ஸ்டெப்ஸு? ஏறா. இது என்னடா ரொம்ப நேரமாக போய் நிற்குது. இந்த கேமில் வரதெல்லாம் ரொம்ப நேரமாக வந்து நிற்கு போலையே. டேய், இது என்னடா ஸ்டெப்ஸு போயினே இருக்குது வளைஞ்சி. எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோம் மேலே. சைடில் ஒரே எலும்பு கூட இருக்குது. பல பேர் இந்த கிளவி வச்சு செஞ்சுருக்கு போல். என்னடா திடீர்னு இருட்டாயிடுச்சு. டேய், எவனோ பின்னாடி தொத்தின்னு வர மாதிரி இதுரா. சரி, இப்படி ஒரு டேர்னிங்கை போடுவோம். ஏய் யாரா நீங்கள்? எங்கேருந்துடா வந்துக்கிறீங்க? பாவீங்களா? யாருன்னே தெரில. வினோதமான ஜீவன்களெல்லாம் இந்த கிளவி வந்து வீட்டில் வச்சுருக்கு. ஏய் எங்கேந்திரா வர? மூளைக்கு ஒருத்தர் இருப்பீங்களாடா. சரி, இந்த ரூட்டில் போவோம். டேய் யாரா நீ? டேய் என்னடா இப்படி தொத்தின்னு வர? டேய் எப்பா. எப்படியோ நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். மோசமான ஜந்துக்களாகிறானுங்களே இவனுங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குன்னே தெரியலையே. கிளவியோட வீட்டை காட்டுறாங்களே. கிளவியோட வீடு என்னமோ தூண்டுக்குது. உள்ளகிற லெவல்லாம் அப்படிக்குது. ஓடுறா. டேய் என்னடா கிளவி வரா திடீர்னு? ஏய் இப்போ என்னடா பண்ணுறது? எங்கே போனாலும் பிடிப்பாளே. இப்போன்னா இந்த மூலையில் பூந்து ஓடிடலாம். எப்படியோ பூந்து ஓட்டான். இப்போ எங்கே போகிறதுனே தெரியலையே. இந்த வீட்டை சுற்றியே ஓட வேண்டியதான். இங்கே இருக்குதா வழி? தடா ஏறா. என்னடா ஓப்பன் ஆக மாட்டேது? எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த கிளவிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்.
சரி திரும்பி போவோம். ஓடுறா இப்படி பூந்து ஓடலாமா? என்னடா வழியை மறைச்சின்னு வருது கிளவி, மொத்த இடத்தையும் பிடிச்சிச்சு. திரும்பி மாட்டிக்கணும். சரி ஓகே, மாட்டுறதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசாக, அதில் தானே நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டே. ஏய் எங்கடா இருக்குது வழி? எப்படி தான்டா போகிறது? சரி இப்படிக்கா போவோம். ஓடு 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 ஓட, அந்த கிளவி கிட்டே வரக்கூடாது. ஓடுறா எப்படியே திறந்தே இருக்குது. ஓடுறா எப்படியும் அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம். சரி இது என்னடா இடம், ஒரே பைப்பாக்குது. ஏய் ஜம்ப்பு ஓடி எப்படியும் சேஃபாக வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே போக வேண்டியது தான். பொறுமையாக போகணும், இங்கேருந்து கீழே ஊந்துடக்கூடாது. போடா. டேய் இங்கேருந்தெல்லாம் எப்படிடா நான் அங்கே ஜம்ப் பண்ணுறது? டேய் உங்களுக்கே நியாயமாக இருக்காடா? சரி ஒரு ஜம்பை போடுவோம். ஜம்ப்பு. ஏய் பரவாயில்ல, நான் கூட போட முடியாது ஜம்பன்னு நினச்சேன். ஒரு ஜம்பை போட்டால் அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்தாச்சு. அப்படிதான். ஏய் சைடில் ஊந்துற போடா டேய். ஓகே, அந்த இடத்துல இருந்தோ கடந்தாச்சு. இது என்னடா படிக்கட்டு? மேலே ஏறி போகலாம். இங்கே ஒரு கதவு குத்துக்கிறானுங்க, தரப்போம். வண்டியா? ஆடா பாவீங்களா, வண்டி குத்திட்டிங்களாடா? இப்படி நான் எப்படிடா ஓட்டுவேன்? வண்டி வேறு கோணையா போதே. ஒழுங்கா போ. காய்ஸ் இந்த வண்டி ரொம்பவே வேகமாக இருக்குது, இதை ஓட்ட முடியல. யாரா கண்டுபிடிச்சது இந்த ஸ்டைல் வண்டியை? என்னடா வண்டி இது? முன்னாடி ஒரு கூடையும், அவ்வளோதான். இந்த தடவை எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி ஆகணும். போடு ஜம்ப் போடு. ஏய் என்ன வண்டி கோணையா போகிற? ஏய் ஒழுங்கா போ. ஜம்ப்பு சூப்பரு. அந்த இடத்துலேருந்து ஒரு ஜம்பை போட்டு வந்துட்டோம். இது என்னடா அப்படியே மேலே போகுது, வண்டி பறக்குதே. வண்டி பறந்தாலும் ஒரு சேஃப் லேண்டிங்கை போட்டோம். ஜம்பே போடு. பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இப்போது. ஜம்ப் சூப்பரு. எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த வண்டியில். இன்னும் எவ்வளோ தூரம் தானே அந்த வண்டியில் போகிறது? நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வண்டியிலே ட்ராவல் பண்ணுக்கிறேன். இது என்னடா இடம், இங்கே எப்படி நான் ஓட்டுறது? கொஞ்சம் தவறுனா கூட கீழே ஊதுரும். ஐயோ பார்த்து போனோம், இல்லைனா மறுபடியும் முதல்ல இருந்தே வர வேண்டியது இருக்கும். டேய் எப்பட்றா இந்த வண்டியை வச்சு நான் எப்படிலாம் போகிறது? டேய் பொறுமையாக போட. டேய் அப்படிதான். இவன் வேறு டேர்னிங் போடும்போது பட்டுன்னு திரும்புகிறான். அவ்வளோதான், எப்படியும் அந்த இடத்துல வந்து தாண்டி வந்துட்டோம். எப்படியும் அந்த வண்டியோட தொல்லை இனிமேல் நம்மளுக்கு இல்லை. சரி ஓகே, இந்த கதவு திறந்து மேலே போகலாம். இந்த மாதிரி வாசலில் அனாமட்டாக விடமாட்டானுங்களே, எதனா வருமே. நினச்சா மாதிரியே ஒரு பெரிய உருண்டையாக ஒன்று அமுச்சு வச்சுக்கிறானுங்க. சரி இந்த ஓரமாக பதுங்கி நிற்போம். அங்கங்கே ஸ்டாப்பிங் வருது, இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். கதவை தரடா. என்னடா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், தப்பிச்சிட்டோமா என்ன? இல்லை அங்கே ஏதோ குத்துக்கிறாங்களே, என்ன குத்துக்கிறாங்க? குக்கி ஜோக்காவா? கன்னு. ஓ கிராணி வரோம், அதை சுடணும் போலையே. ஏய் கிராணி வாடி, உன்னை இன்றைக்கே முடிச்சு விட்றேன். ஏய் என்னடா இது, என்னடா? ஏய் கிளவி என்ன பண்ணுகிற மேலே ஏறி? காய்ஸ் கிளவி நம்மளை ஏறி மெச்சியே போட்டு தள்ளிச்சு. திரும்பி அந்த கிளவியை வந்து சம்பவம் செய்கிறோம் நம்ம. இந்த தடவை போன தடவை ஏதோ கண்ணமிக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து முதுகுலேயே அடிச்சிட்ட. இந்த தடவை அப்படி நடக்காது பார்த்துக்க. எங்கே இருக்க? வெளியே வா. வந்துட்டியா? கிளவிக்கு கால் வஞ்சிருக்கு, எப்படி அது மேலே ஏறி வருதுன்னு எனக்கே தெரில. ஒரு வேளை ஊர் உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கா. சரி ஏதோ ஒன்று. ஹெய் வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ. யாரோட பட்டர் பிஸ்கெட்டு திருடுற நீ? வாங்கிக்கோ இரு, உன்னை இதே பட்டர் பிஸ்கெட்டாலேயே அடித்து உன்னை போட்டு தள்ளுற. ஏய் என்னடா நாலாம் புறத்தில் வந்து கிளவி வந்துனே இருக்குது. ஏய் ஓடு 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 ஓடு. யாருக்கிட்ட வந்து? அவ்வளோதான் கைஸ், கிராணியை மொத்தமாக நம்ம அழிச்சிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த கேம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.